السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. وما يريد الله ليذهب عنهم الرجز أهل البيت ويطهرهم تطهيرا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் என்று சொன்னாலே நமக்கு இஸ்லாமிய புத்தாண்டு நினைவுக்கு வர வேண்டும். அதே போன்று இஸ்லாத்திற்காக வேண்டி இன்னுயிரை கொடுத்தவர்கள், கர்பலாவிலே மரணமான ஹசன் ரலியல்லாஹ் அவர்களின் சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹ்வின் நினைவுகள் நமக்கு வர வேண்டும். அவர்கள் என்ன சிரமப்பட்டார்கள், எவ்வளவு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தின் வரிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நாட்கள் தான் முஹர்ரமுடைய நாட்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு யார், ஹுசைன் ரலியல்லாஹு யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு யார், அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, பெருமானாருக்கு என்ன வேண்டும், இவர்கள் பெருமானார் இவர்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்லுல் பைத், நாயகத்தின் சொந்தக்காரர்கள், நாயகத்தினுடைய இரத்த பந்துகள், பெருமானாருடைய இரத்தத்திலிருந்து உருவாகியவர்கள் தான் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் என்பதை பெருமானார் சொல்லுவார்கள். அதனால்தான் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்து உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டியது மூமின்களின் கடமை. ஸலவாத்து சொல்லுவது, பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது, வாழ்க்கையில் ஒரு முறை ஸலவாத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது பரவான கடமை. கண்ணியமானவர்களே, அவர்களின் குடும்பத்தார்களையும் கண்ணியப்படுத்துவது முஸ்லிம்களின் மிக முக்கியமான கடமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்லுல் பைத்துகள் யார் என்று சொன்னால் என்னுடைய மகள் பாத்திமா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
என்னுடைய பேரன் ஹசன், என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, என் மகள் பாத்திமா, என் மகளின் கணவர் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, இவர்களெல்லாம் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவிமார்களும் என்னுடைய குடும்பத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹுவை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னை பிரியப்படுங்கள். நீங்கள் என்னை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் என் அஹ்லுல் பைத்தை, என் குடும்பத்தார்களை நீங்கள் பிரியப்படுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் என்னை பிரியப்பட்டவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் என்னை பிரியப்பட்டால் அல்லாஹுவை பிரியப்பட்டவர்களாக மாறுவீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நான் வேறு எதுவும் உங்களிடத்தில் கேட்கவில்லை, நான் என காலத்திற்கு பின்னால், நான் மறந்து இறந்து போனதற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், வேறு ஏதும் உங்களிடத்தில் நான் கேட்கவில்லை என்று அல்லாஹு வசனத்திலே இறக்குவதை பெருமானார் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள், நாயகமே உங்கள் குடும்பத்தில் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியின் மீது அன்பு வையுங்கள், பாத்திமாவின் மீது அன்பு வையுங்கள், ஹசனின் மீது அன்பு வையுங்கள், ஹுசைனின் மீது அன்பு வையுங்கள், என் குடும்பத்தார்கள் மீது நீங்கள் அன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அலியின் கர்ரமல்லாஹு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு போர்வையை போர்த்தி இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருகிலே உட்கார்ந்து கொண்டு போர்வைக்குள் வைத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்திமா ரலியல்லாஹு வந்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹுவையும் பெருமானார் அந்த போர்வைக்குள் வைத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து அலியின் கர்ரமல்லாஹ்வின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு வந்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு வந்தார்கள். இந்த 4 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் போர்வைக்குள்ளே போர்த்தி கொண்டு, முழுமையாக போர்த்தி கொண்டு சொன்னார்கள், இவர்கள் தான் அஹ்லுல் பைத், இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், இவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறான். வமா யுரீதுல்லாஹு யுذஹிபுகும் அன்ஹும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுத்ஹிருஹும் தத்ஹீரா. அவர்களை நான் பரிசுத்தமாக்கி விட்டேன், அவர்கள் பாவங்களில் இருந்து பரிசுத்தமானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களையும், ஹுசைன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு, பாத்திமா ரலியல்லாஹு இவர்களையும் போர்வைக்குள்ளே போர்த்தி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் அஹ்லுல் பைத் என்பதாக சொன்னார்கள். அசுத்தங்களை விட்டும் நீங்கி அவர்கள் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை விரும்புகிறான். இவர்களை யார் விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களையும் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தியதையும் அதன் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மரண படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலே, நான் மரணித்து விட்டால் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்லுவேன். பூமியிலே உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிலே மூலமாக நான் 2 விஷயங்களை நான் விட்டு செல்வேன். அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், அதை விட்டுவிட்டால் நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 அல்மறை குர்ஆன். அல் குர்ஆன், குர்ஆனை நான் விட்டு செல்லுகிறேன், இது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான ஒளி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய புதையல், அது வழிகாட்டி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து வாருங்கள், அது உங்களுக்கு புண்ணியமாகும் என்று சொன்னார்கள். 2வது அஹ்லுல் பைத். என் அஹ்லுல் பைத்தை நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். நிச்சயமாக என் மறைவுக்கு பின்னால் எவர் என் குடும்பத்தாருக்கு நல்லவரோ
அவர்தான் மனிதர்களின் நல்லவர் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கியாமத் வரை பெருமானாரின் குடும்பத்தார்கள் சங்கிலியை போன்று தொடர்ந்து வரக்கூடியவர்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்கள் கியாமத் வரை தொடர்ந்து வரக்கூடிய சங்கிலிகள். அவர்களை யார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அஹ்லுல் பைத்தை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மூமின்களே, உங்களுக்கு மத்தியிலே நபியாக நான் அனுப்பப்பட்டு உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியவற்றை எல்லாம் நான் எத்தி வைத்து விட்டேன். எத்தி வைக்க கூடியதை எல்லாம் நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். நான் உங்களிடத்தில் கூலி கேட்கவில்லை. உங்களிடத்தில் நான் எத்தி வைத்ததற்காக வேண்டி ஏதும் நான் சம்பளம் கேட்கவில்லை, கூலி கேட்கவில்லை. மாறாக நான் உங்களிடத்தில் கேட்பது என்னவென்று சொன்னால், என் மரணத்திற்கு பின்னால் என் குடும்பத்தாரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்களிடத்திலே நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் அன்பாக நடந்து கொண்டால் அல்லாஹ் இரு உலகத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என் குடும்பத்தாரை அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் யார் பிரியப்படுகிறார்களோ, என் குடும்பத்தாரை அல்லாஹ்விற்காகவும் ரசூலுக்காகவும் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் நான் ஈமானை நுழைய செய்வேன் என்று சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லுல் பைத்தை அவர்களை நாம் பிரியப்பட்டால், அவர்களை நாம் கண்ணியப்படுத்தினால், அவர்களின் மீது நாம் பின்பற்றினால் நமக்கு ஈமான் நசீபாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் குடும்பத்துகளை மகத்துவம் என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர்கள்? பெருமானாரின் சதை துண்டு என்று சொல்லப்படக்கூடியவர்கள். பெருமானாருடைய உடலில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் மறுமையிலே பெண்குலத்தின் தலைவியாக, சொர்க்கத்தின் தலைவிகளாக இருப்பார்கள் என்பதை பெருமானார் தங்களுடைய வாயிலேயே சொன்னார்கள், நாவினால் நவின்றார்கள். என் மகள் ஃபாத்திமா நாளை மறுமையிலே பெண் குலத்தின் தலைவி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் இரண்டாவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு சுவனத்தின் பெண்களின் தலைவி. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷபாபு அஹ்லுல் ஜன்னah, சய்யிது ஷபாபு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களின் தலைவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு இரண்டு பேர்களும் சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் மறு உலகத்தின் தலைவர், சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் நபி என்று சொல்லப்பட்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு ஒப்பானவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு தோற்றத்திலே ஒப்பானவர்கள். ஹசன் ரலியல்லாஹு எப்படி ஒப்பானவர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் இருந்து நெஞ்சு வரை ஹசன் ரலியல்லாஹு பெருமானாரை போன்றே இருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானாரின் நெஞ்சில் இருந்து பாதம் வரை பெருமானாரை போன்றே இருந்தவர்கள். அதனால்தான் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு வந்தாலே அபூபக்கர் சித்திக்கை போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எழுந்து நின்று கொள்வார்கள். நாயகம் வந்தது போன்று இருக்கிறது என்று எழுந்து நிற்கக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு கண்ணியப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை பின்பற்றினார்கள் சஹாபாக்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திற்கு பின்னால் நான் உங்களிடத்திலே நான் விட்டு செல்லக்கூடிய பொருட்களில் என்னுடைய குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள்.
அவர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சில நம்மிலே இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேர்கள் பெருமானாரின் குடும்பத்தை இழிவுபடுத்துவதற்காக வேண்டிய சில காரியங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களின் மீது துக்கத்தை அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரிலே அவர்கள் நெருப்புகளை மிதிப்பது, பஞ்சாக்களை எடுப்பது, இவைகளை எல்லாம் அவர்கள் துக்கத்தை நாங்கள் நெற்றிக்கின்றோம் என்பதாக நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவைகள் எல்லாம் அஹ்லுல் பைத்தை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களா அல்லது அவர்கள் அவமரியாதை செய்கிறார்களா என்பதை பற்றி நாமே தெரிந்து கொள்ளலாம். மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றிய சஹாபாக்கள் செய்யாத விஷயங்கள் இன்றைய ஊர்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே ஏன் வெளியே சொல்ல வேண்டும்? நம்முடைய ஊர்களில் கூட நடந்ததை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருந்து நாமே வெளியே போகிறோம், அடுத்தவர்கள் நம்மை வெளியே போக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமே இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களை கேவலமாக நடத்துகிறோம். அங்கே குரல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? அலியே என்று சொல்லுவார்கள், அப்பாஸ் என்று சொல்லுவார்கள், ஹுசைன் என்று சொல்வார்கள், ஹசன் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் அஹ்லுல் பைத்துக்கள். அஹ்லுல் பைத்தை யார் கேவலப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என்ற ஹதீஸை பெருமானார் சில இடங்களிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைய தினங்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே நமக்கே அசிங்கமாக இருக்கிறது. நம் பிள்ளைகள் செய்கின்ற சேட்டைகளை பார்க்கின்ற நேரத்தில், அதுவும் இந்த காரியங்களை அவர்கள் வேறு ஏதாவது தக்பீர்களையோ தஹ்மீதுகளையோ தஸ்பீர்களையோ சொல்லி இருந்தால் மனது ஆறுதலாயிருக்கும். ஆனால் அவர்கள் வாயிலே மதுவை குடித்துவிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர்கள். நாங்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய நிலைமைகளை நாம் இன்று காது கொடுத்து ஒவ்வொருவரும் வாட்ஸ்அப்பிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அஹ்லுல் பைத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோமா, கேவலப்படுத்துகிறோமா? நாமே அதை முடிவு செய்ய வேண்டும். அஹ்லுல் பைத் என்பவர்கள் பெருமானாரின் ரத்தத்திலிருந்து வந்தவர்கள், பெருமானாரின் குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளருங்கள் என்று சொன்னார்கள். 1, குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். 2, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் பிரியம் கொள்ளுங்கள் என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். 3, நாயகத்தின் அஹ்லுல் பைத் குடும்பத்தார்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அந்த குடும்பத்தார்கள் யார் என்பதையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 விஷயங்களையும் நம் பிள்ளைகளுக்கு வளர்க்கின்ற நேரத்திலே சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், நாயகமே, நாங்கள் தொழுகையிலே உங்களின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அழகான முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள். தொழுகையிலே நீங்கள் என் மீது இப்படி ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற சொற்றொடரை, பெருமானார் ஸலவாத்துக்களை, தரூதே இப்ராஹீமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். வஅலா ஆலி முஹம்மதின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின், என் மீதும் என்னுடைய குடும்பத்தார்கள் மீதும் ரப்பே நீ அவர்களுக்கு
நன்மையை ஸலவாத்துக்களை சொல்லு என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் எந்த தொழுகையும் பூர்த்தி அடையாது. பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லியதற்கு பின்னால் தான் நம் தொழுகைகள் பூர்த்தி அடையும். பெருமானார் மட்டுமல்ல, பெருமானாருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீங்கள் ஸலவாத்து சொல்வது மிக கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரூத இப்ராஹிமிலே சொல்லுகிறார்கள் அல்லவா, வலா ஆலி முஹம்மதின், என்னுடைய குடும்பத்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது ஸலவாத்து சொன்னார்கள் என்பதை நாம் நன்மைகளாக தொழுகை முடிய வேண்டும் என்று சொன்னால் அவைகள் பெருமானாரின் மீது ஸலவாத்தும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நிலைமைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். குர்ஆனை நாம் எப்படி வானத்திலிருந்து பூமி வரை நமக்கு அது ஒளிமயமாக இருக்கிறதோ அதுபோன்று அஹ்லுல் பைத்துகள் அவர்கள் நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது இந்த இரண்டு பேர்களும் பெருமானார் சொன்னார்கள், நான் உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலே இரண்டு கலீஃபாக்களை உங்களிடத்தில் விட்டு செல்வேன். ஒன்று குர்ஆன், இன்னொன்று அஹ்லுல் பைத். இது ரெண்டும் எதுவரை வரும் என்று இந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்லுகின்ற நேரத்திலே இது ஹவுதுல் கௌதர் தண்ணீர் தடாகத்தும் வரை அது வரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நாம் கண்ணியத்திற்குரியவர்கள், இஸ்லாமியர்கள் கண்ணியமானவர்கள். இஸ்லாமியர்கள் கண்ணியமாகத்தான் நடந்து கொள்வார்கள். இஸ்லாமியர்கள் அன்று தொற்று இன்று வரை கண்ணியமாகத்தான் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஹதீசுகள், நமக்கு வழிபாட்டைகள் நிறைய இருக்கிறது. அதனால் தான் சொன்னார்கள், அஹ்லுல் பைத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அஹ்லுல் பைத் யார் என்பதை மீண்டும் சொல்லுகிறேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரத்த உறவுகள் ஃபாத்திமா ரலியல்லாஹ், ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ். இதே போன்று பெருமானாரின் மனைவிமார்கள் 11 மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அவர்களின் குடும்பத்தில் பிறந்தவர்கள், அவர்களின் பேரன்கள், அவர்களின் பிச்சலங்கள், இப்படியே பெருமானாரின் தொடர் சங்கிலியை போன்று கியாமத் வரை வரும். அவர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற நேரத்திலே என்னுடைய உறவினர்கள் சங்கிலியை போன்று கியாமத் வரை வருவார்கள். அதிலே ஒரு மனிதர் வருவார், அவர் நீதமான ஆட்சி செய்வார். அவர் ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொன்னார்கள். அவர் வரும் பொழுது நீதமான ஆட்சி இருக்கும், நிலையான செல்வங்கள் இருக்கும், இஸ்லாமியர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரத்தத்தில் இருந்து வந்தவர்கள், பெருமானாரின் குடல்வாய் ஜனங்களில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்பலாவிலே உயிர் நீக்கப்பட்டவர்கள், கழுத்து அறுக்கப்பட்டவர்கள், இவைகளை எல்லாம் நாம் ஏதோ ஒன்றாக வைத்துக் கொண்டு வழியை தீர்த்துக் கொள்கிறோம், துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கவனத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அஹ்லுல் பைத்தை யார் கேவலப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுவனம் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் நரகத்தினுடைய பாகத்தை ஒன்று தேடிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற நிறைய விஷயங்கள் அந்த கியாமத் வரை அவர்களின் தொடர் இருக்கும் என்று சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹுவை பார்த்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹுவை பார்த்தாலும் நிறைய படிப்பினைகள் நமக்கு நினைவுக்கு வரும். ஹசன் ரலியல்லாஹு ஒரு நாள் மிகப்பெரிய ஞானிகள், அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வழியுள்ளாக்கள், நாயகத்தினுடைய அவர்களுடைய இருதய துண்டிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உம்முஹானி வீட்டிலே ஒரு நாள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹுவை எடுத்து பெருமானார் உதட்டில் முத்தமிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை எடுத்து கழுத்திலே முத்தமிட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்முஹானி கேட்டார்கள், என்ன இது? 2 பிள்ளைகளுக்கு மத்தியிலே முத்தம் கொடுக்கின்ற விதத்தில் கூட வித்தியாசம் காட்டுகிறீர்களே என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலே கண்ணீர் வந்து சொன்னார்கள், உம்முஹானி, நான் வித்தியாசம் காட்டவில்லை. ஒரு காலம் வரும், ஒரு காலத்திலே என்னுடைய உம்மத்திலே ஹசனை விஷம் கொடுத்து சாகடிக்கப்படுவார்கள், அதனால் அவருடைய உதட்டில் நான் முத்தமிட்டேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த உதட்டின் மூலமாக ஷஹீதாக்கப்படுவாரோ அந்த உதட்டை நான் முத்தமிட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு காலம் வரும், என்னுடைய குடும்பத்தாரை என்னுடைய கூட்டத்தார்களிலே உம்மத்துமார்களிலே என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹுசைனை கழுத்தை மட்டும் வெட்டி எடுப்பார்கள். கர்பலாவிலே நடந்த நிகழ்வுகள், நீண்ட நிகழ்வு, அது சொல்ல முடியாத நேரங்கள் போராதது. கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா, கழுத்தை எடுக்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்களின் முடியை பிடித்து அவர்களின் தலையை மட்டும் தூக்கிக் கொண்டு யசீதிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள் அல்லவா. அவர் அந்த யசீத் என்ன செய்தான் தெரியுமா? அந்த உதட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட உதடுகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட கழுத்துகள் உதடின் மீது வாளிலே அடித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் என் உம்மத்துமார்கள் என் குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுகிறான், குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே இன்று கூட சிலர்கள், மௌத்தீகமாக சிலர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும், அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களையும், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லோரையும் அவர்கள் வேறு ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டு அவர்களை கேவலப்படுத்துவதை போன்று தெரிகிறதை தவிர நாம் பார்க்குகின்ற நேரத்திலே அவர்கள் ஆடுகின்ற ஆட்டங்களும், அவர்கள் ஆடுகின்ற ஆட்டங்கள் மட்டுமல்ல, அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் அவர்கள் செய்கின்ற செயல்களும் அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்துகிறார்களா அல்லது அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்துகிறார்களா என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கம்ப்யூட்டர் காலமாக இருக்கின்ற இந்த நிலையில் கூட இன்றைய இளைஞர்கள் சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனப்படுத்த வேண்டும். அவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையிலே சுவனத்தை பெறக்கூடியவர்கள், சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். மூமின்கள் அமைதியானவர்கள், மூமின்கள் அஹ்லுல் பைத்தை திட்டமாட்டார்கள், மூமின்கள் அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்த மாட்டார்கள், அலியை கேவலப்படுத்த மாட்டார்கள், ஹுசைன் ரலியல்லாஹுவை கேவலப்படுத்த மாட்டார்கள், ஹசன் ரலியல்லாஹுவை கேவலப்படுத்த மாட்டார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுவை கேவலப்படுத்த மாட்டார்கள். இவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். நான் உங்களிடத்திலே விட்டு செல்லுகிறேன், என் அஹ்லுல் பைத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். யார் அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குகளுக்கு முற்றிலுமாக நாம் மாறு செய்கிறோமே என்று நினைக்கின்ற நேரத்தில் தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாமே நமக்கு தலையிலே கொள்ளியை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான, அதாவது அற்பமான ஒரு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு ஒரு நாள் சந்தோஷத்திற்காக வேண்டி கூட்டாட்டங்களும் கும்மாளங்களும் அடிப்பதினால் என்ன லாபம் இவருக்கு இருக்கிறது? நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களும் ஆடுகிறார்கள், அவர்களும் ஓலங்களை தட்டுகிறார்கள், அவர்களும் கச்சேரி வைக்கிறார்கள். நாம் அதுபோன்று செய்தால் இஸ்லாத்திலிருந்து நாமே வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், செயல்பட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே இப்படி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் கடைசியாக என்னுடைய அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்தாமல் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று திரும்ப திரும்ப 3 முறை ஹதீஸிலே பெருமானார் சொல்லி சொல்லி நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள், இன்றைய யுவதிகள், இன்றைய தாய்மார்கள்
இன்றைய பெரியவர்கள் எல்லாம் நம்ம இளைஞர்கள் ஆடுவதையும் அவர்கள் பேசுவதையும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது மிக கேவலமான ஒரு விஷயம் அல்லவா? நாளைக்கு நாமே நம்முடைய பிள்ளைகள் நரகத்திற்கு செல்வதற்கு சாட்சியாக அல்லவா மாறிவிட்டோம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து வருங்காலத்திலாவது நம் பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகளை நாம் சரியான முறையில் அவர்களை மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து பெருமானாரின் குடும்பத்தார்கள் யார், பெருமானாரின் குடும்பத்தார்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெருமானாரின் குடும்பத்தார்களிடத்திலே நாம் எப்படி நடந்தால் நமக்கு என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, நாயகத்தின் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு வாழும் காலங்கள் எல்லாம் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான சமுதாயங்கள் அனைத்துமே அல்லாஹுவினுடைய ரசூலையும் ரசூலுடைய குடும்பத்தாரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல கண்ணியமான முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி அருள கிருபை செய்ய வேண்டும் என்று வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜியும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய அவர்கள் மீது பிரியம் வைக்கக்கூடிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீது பிரியம் வைக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலகத்திலே வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.